லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போன ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர். வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்துட்டு எப்போ நான் என்னை விட்டுருங்க, நான் சீக்கிரமா டக்அவுட்டுக்கு போயிடணும், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் ஆனாங்க எல்லாருமே. இட் கோஸ் டு ஷோ அவர் லாஸ்ட் 3-4 மேட்ச் எடுத்து பார்த்தோன்னா 200. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது எஸ்ஆர்எஸ் மேனேஜ்மெண்ட் தான். இந்தியாவுக்கும் சரி மும்பை இந்தியன்ஸுக்கும் சரி சரியான ஒரு ஃபைண்டு, ஈஸியர் டு ஸ்டே. எனக்கு ஒரே ஒரு வரி மட்டும்தான், சூரியகுமார் யாதவ் தாங்க. ஆதில் ரஷீத் அந்த கேட்சை பிடிச்சிருந்தா கேம் வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். அக்ரெசிவா இருக்குது தான் பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. வந்த பேட்டர்ஸ் எல்லாமே அந்த 4th 5th கியர்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அவர் அவுட் ஆனது வந்து ஆஹா ஓ பால்னால அரைப்புழி பந்து. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ ஆஃப் த செகண்ட் T20I பிட்வீன் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. சேப்பாக்கில் நடந்த மேட்ச் ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்சாக இருந்தது. ஃபைனலாக வந்து நம்ம பில்டப் கொடுத்தோம், இந்தியா இங்கிலாந்து சுவாரஸ்யமாக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும், நெயில் பைட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. பட் சேப்பாக் டிஷ் அவுட் பண்ணிச்சு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை. ஒரு நல்ல ஒரு மேட்ச் இந்தியாவுக்கு இருந்தது, நல்ல ஒரு வின் அவங்களுக்கு. ஒரு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போன ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர். இன்ஃபேக்ட் சூரியகுமார் யாதவ் ஒன்ஸ் அகெயின் டாஸை வின் பண்ணார். வின் பண்ண உடனே இப்போலாம் வந்து எந்த டீம் வின் பண்ணாலும் கேபி வந்து நாங்கள் வந்து போலிங் தான் போட போகிறோம் அப்படின்ட்டு கரெக்டான ஒரு டிசிஷன். பட் இந்த மேட்சை பற்றி நீ என்ன நினச்ச? How did it go? திங்க் வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்துட்டு எப்போ நான் என்னை விட்டுருங்க, நான் சீக்கிரமா டக்அவுட்டுக்கு போயிடணும், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் ஆனாங்க எல்லாருமே. வந்தாங்க, அடிக்கிறாங்க, உள்ள போயிடுறாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஐ திங்க் இங்கிலாந்து சைடில் ஜாஸ் பட்லர் சூப்பராக விளையாடினாருங்க. நல்லா அப்ளை பண்ணி விளையாடினாரு. பட் அந்த ஃபினிஷிங் டச் திலக் வர்மா அவுட் ஸ்டாண்டிங், நீட்டாக விளையாடினாரு, மெரிட் ஆஃப் த பால் விளையாடினாரு, ரொம்ப ப்ரில்லியண்டாக கேமை ரீட் பண்ணாருங்க. அந்த சுச்சுவேஷனை எப்படி ஆடணுமோ, ஏன்னா இந்த சைடு அந்த சைடு போயிருந்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் டெய்ல வச்சு பேட்டிங் ஆடும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் தரணுமா தரக்கூடாது அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அப்சல்யூட்லி. ஐ திங்க் திலக் வர்மா, நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த சீரீஸில் நான் அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேனு. அந்த விதத்தில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் அவுட். ஐ திங்க் நான் வேற லைவ்ல கமெண்ட்ரி வேற பண்ணியிருந்தேன்னா, ஸோ பார்க்குறதுக்கே செமையாக இருந்தது. ஒரு மெச்சூரிட்டி, நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு மெச்சூரிட்டி, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இட் கோஸ் டு ஷோ அவர் லாஸ்ட் 3-4 மேட்ச் எடுத்து பார்த்தோன்னா 200. போன மேட்ச் ஒரு ஐ திங்க் 16 or 19 நாட் அவுட்டு. இந்த மேட்ச் அகெயின் நாட் அவுட்டு போது இட் ஷோஸ் தட் ஹி இஸ் கன்சிஸ்டன்ட். இந்த ஃபார்மேட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் இட் கோஸ் டு ஷோ அவரோட ஸ்கில் செட்ஸும் சரி அண்ட் அந்த ஒரு மென்டல் சைட் ஆஃப் திங்ஸும் சரி, காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தார். Which is again a great asset for any batter and for the team. யோமியா, திலக் வர்மாவோட நீங்க கெரியர் நீங்க எடுத்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அண்டர்-19 இந்தியா விளையாடினாரு. அதுக்கப்புறம் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவரோட இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்துட்டு ஹைதராபாத் வந்து என்ன டைம்ல எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா, அப்கோர்ஸ் அவங்களோட டீம் ரொம்ப பேடா பண்ணிட்டு இருந்தாங்க, பிளேட்டுக்கு போயிட்டாங்க. 2-3 இயர்ஸ் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பிளேட்டுக்கு போயிட்டாங்க, அவ்வளோ பேடா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒயிட் பால் கிரிக்கெட்லயும் பெருசா பண்றது இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல திலக் வர்மா மாதிரி ஒரு பேட்டர் வந்து அவங்களுக்கு கன்சிஸ்டண்டா அடிச்சு ஒரு வருஷம் அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் வரையும் வந்தாங்க. சையத் முஸ்தாக் அலி, ஒரே ரீசன் திலக் வர்மா தான். இந்தியாவுக்கும் சரி மும்பை இந்தியன்ஸுக்கும் சரி சரியான ஒரு ஃபைண்டு, ஈஸியர் டு ஸ்டே. மூவிங் ஃபார்வர்ட், ஐ திங்க் இன்னொருத்தரும் 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து களத்தில் இருந்தாங்க இந்த மேட்ச்சு. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். இங்கிலாந்து இன்ஃபேக்ட் ஃபார் பெட்டராக ஹேண்டில் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் ஒரே ஓவர் தான் போட்டார் கேபி, பட் 1 விக்கெட் எடுத்தார். அண்ட் பேட்டிங்லேயும் ஒரு சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன், நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு வின்னிங் காஸுக்கு வந்து அது வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. எஸ், லக் ஒரு பக்கம் இருந்தது. ஆதில் ரஷீத் அந்த கேட்சை பிடிச்சிருந்தா கேம் வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கட்டத்தில் வந்து he was the last recognized batter. அண்ட் ஆதில் ரஷீத் அந்த கேட்சை விட்ட உடனே he made them pay, எஸ்பெஷலி அந்த நோ பால், மார்க்வுட் போட்ட அந்த நோ பால், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரீ ஹிட். எப்பயுமே அந்த T20ல வந்து இந்த மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணும். அந்த விதத்தில் கரெக்டாக அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு மொமெண்ட் இந்தியா பக்கம் இருந்ததுல. அப்சல்யூட்லி. ஐ திங்க் வாஷி போட்ட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டுங்க. அந்த சேப்பாக்கில் நீங்கள் ஒரு T20 ஆடுறீங்க, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுக்கும்போது அது ஒரு சரியான ஒரு ஹை கொடுக்கும். மேபி நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருந்ததுனால மேபி வாஷிக்கு ஒரே ஒரு ஓவரோட சூர்யா நிறுத்திட்டாரு. அபிஷேக் சர்மா அப்போது ஒரு ஓவர் போட்டு அவரு
ஒரு 11 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. பட் வாஷியோட பேட்டிங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அவரோட பெஸ்டா ஆடுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி இல்லை. கொஞ்சம் ஸ்கிராட்சியா தெரிஞ்சாரு. அந்த ஒரு டைம் அவுட் அப்போ வந்துட்டு கௌதம் கம்பீர் வந்து திலக் வர்மா கிட்டயும் வாஷி கிட்டயும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு. கொஞ்சம் தள்ளி தள்ளி கேமை கொஞ்சம் எடுத்து போங்கப்பா, எல்லாம் நீங்களும் அடிக்கவே பார்க்காதீங்க, கேமை கடைசி வரைக்கும் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு கௌதம் கம்பீர். ஐ திங்க் வாஷி டெஃபினெட்லி கேப்பபிள் பேட்டர். இன்னும் வந்து அவரோட பெஸ்ட் இன்னும் ஐ திங்க் பெஸ்ட் இஸ் எட் டு கம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் ஹர்ஷ்தீப் சிங் போலிங்ல ஒரு ஒன்ஸ் அகெயின் ஃபில் சால்ட்டை தூக்குனாரு. ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கேபி. ஒரு மாதிரி திருப்பியும் அதே மாதிரி அந்த ஒரு பேக் ஆஃப் லென்த் பால் போன வாட்டி ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாரு, இந்த வாட்டி அடிக்க போய் அவுட் ஆனாரு. ஒன்ஸ் அகெயின் ஹர்ஷ்தீப் இஸ் ப்ரூவிங் டு பி தட் அந்த நியூ பால்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா மாறிட்டு வராருல. பாலை நவுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டோமி. நீங்க வந்துட்டு நியூ பால் குக்குபுரா பால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் நல்லா ட்ரை விக்கெட்னா ஒரு ஓவர் நகரும். அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா மேக்சிமம் அந்த ஒரு ஓவருக்கு மேல நவுறது ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் ஹர்ஷ்தீப் சிங் அந்த விதத்துல ரொம்ப பாராட்டியாகும். ஐ திங்க் பயங்கரமா யூஸ் பண்றாரு அந்த ஒரு நியூ பால்ல. 2 சைடும் நவுத்த முடியுது. பால் எங்க நவுர்லயோ ஆங்கிள்ஸ் யூஸ் பண்றாரு. ரவுண்ட் த விக்கெட் வந்துட்டு நல்ல ஆங்கிள்ஸ் யூஸ் பண்றாரு. ஐ திங்க் ஃபில் சால்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டச் ஸ்லோவர்ன்றதோட லைட்டா ஹோல்ட் ஆகுது. அந்த மாதிரி விக்கெட்ஸ்ல வந்துட்டு நின்று வருது. அந்த மாதிரி விக்கெட்ஸ்ல அந்த ஒரு ஸ்ட்ரோக் பிளே வந்து கொஞ்சம் கஷ்டம். பாலை நீங்க வந்துட்டு இப்போ திலக் வர்மா அண்ட் ஜாஸ் பட்லர் காமிச்ச மாதிரி பாலை கடைசி வரையும் வாட்ச் பண்ணும். பேசிக்கலி நீங்க ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரி ஆடினாதான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நல்லா அடிக்க முடியும். இன்ஃபேக்ட் நீ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 2 டீமுமே வந்த பேட்டர்ஸ் எல்லாமே அந்த 4th 5th கியர்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து இந்த நம்ம சொன்ன மாதிரி ஷேப் ஆஃப் கண்டிஷன்ஸ்ல அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐ திங்க் ஒரு டீசன்ட் ஸ்கோர் எஸ் டெஃபினெட்லி போட்டாங்க இங்கிலாந்து. பட் ஐ ஃபெல் தேவர் டெஃபினெட்லி 15-20 ரன்ஸ் ஷார்ட். பட்லர் நல்லா ஆரம்பிச்சாரு. பட் ஒன்ஸ் அகெயின் அந்த ஒரு 40s அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. இஃப் ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நீங்க உலகத்துல எங்க வேணா நீங்க வந்து சக்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி உங்களுக்கு வரலாம். ப்ராபப்ளி கண்டிஷன்ஸ் அதுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ பாகிஸ்தானில் போய் இது மாதிரி அடிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்னா மொட்டை விக்கெட். ஆஸ்திரேலியாவில் நல்லா பேட்டுக்கு வரும், சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்ல பவுன்ஸ் இருக்கும். பட் இந்தியாவில் வந்து ஒரு கிரவுண்டுமே ஒரு ப்ராப்பர் சேலஞ்ச், டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் கேபி. ஐ ஃபீல் அங்கே தான் வந்து ஐ ஃபெல்ட் இங்கிலாந்து வேர் லேக்கிங். ஈவன் இந்தியா டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அவங்களுமே அதே மாதிரி தான் ஆடினாங்க இந்தியா பேட்டர்ஸும். பட் பட்லரோட அந்த ஒரு விக்கெட் வந்து ரொம்ப குரூஷியலாக இருந்தது. ஏன்னா அவர் அவுட் ஆனது வந்து பால்னால அரைக்குழி பந்து அவுட் ஆகக்கூடிய, அதாவது ரொம்ப ஆர்டினரி பால் புல் அடிச்சு நிறைய. இன்ஃபேக்ட் எல்லா பேட்டர்ஸ் இங்கிலாந்து பேட்டர்ஸ் எல்லாருமே டீப்ல நிறைய கேட்ச் கொடுத்து தான் அவுட் ஆனாங்க. அண்ட் நம்மளுக்கு சேப்பாக் தெரியும்ல அந்த ஒரு டைமென்ஷன், எஸ்பெஷலி சைட் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசு. ஐ திங்க் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா ப்ராபப்ளி இங்கிலாந்துக்கு இந்த ஒரு ரிசல்ட் சாதகமாக இருக்கும். பட் இங்கிலாந்துக்கு ஒரு சில நல்ல பாசிட்டிவ்ஸ் இருந்தது கேபி. பிரைடன் கார்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்ட் கேம் அவருக்கு. பேட்டிங்கில் ஒரு 31 of 17, bowlingலயும் வந்து சிப் இன் பண்ணாரு வித் விக்கெட்ஸ். ஐ திங்க் உள்ள வந்தாரு. அவரோட கேம் வந்து ஐ திங்க் இட் வாஸ் ரிஃப்ரெஷிங் சேஞ்ச் ஃபார் தெம்ல. அப்சல்யூட்லி. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது எஸ்ஆர்எஸ் மேனேஜ்மெண்ட் தான். யாரா இது எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சேப்பாக்கில வந்து கலக்குறாரு. ஃபாஸ்ட் போலிங்ல போட்டா நல்ல ஒரு கேரி இருந்தது, நல்ல ஒரு பவுன்ஸ் இருந்தது. ஐ திங்க் பேட்டிங்லயுமே அந்த எபிலிட்டி காமிச்சாருங்க. ரொம்ப ஈஸியாலாம் இது பண்ணல. வருண் சக்கரவர்த்திய நல்லா சூப்பர்பா விளையாடினாரு அந்த சுச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல ஒரு 130 140ல முடிக்க போயிட்டு 165 முடிச்சிருக்காங்க. ஐ திங்க் டூ குட், நல்லா பண்ணாருங்க. அண்ட் இட்ஸ் குட் சைன்ஸ் ஃபார் இங்கிலாந்து கிரிக்கெட் ஆல்சோ. இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வந்துட்டு அவங்களோட அகைன் மற்றும் ஒரு ஆல்ரவுண்டர் இங்கிலாந்து பேக்கேஜ்ல. Yeah, absolutely. I think that rounds up Chepauk oda match. We'll go to the next game. We'll preview the next game, KB. Next match வந்து ராஜ்கோட்ல ஆட போறாங்க. இன்ஃபேக்ட் நாளன்னைக்கு இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம், நாளன்னைக்கு ஆட போறாங்க.
ஒன்ஸ் அகெயின் ராஜ்கோட் வந்து நான் வந்து சேப்பாக் வந்து ப்ராப்ளி இங்கிலாந்து போலிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த ஒரு பேக் ஆஃப் லென்த் போடும்போது டெஃபினெட்லி கஷ்டமாக இருந்தது, கஷ்டப்பட்டாங்க இந்தியன் பேட்டர்ஸ். பட் ராஜ்கோட் போகிறதும் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். பட் இந்த மேட்சை அவங்க எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு பாட்டா விக்கெட்டில் கேபி நீ நிறைய மேட்சஸ் அங்கே ஆடி இருப்ப, நல்லா பேட்டுக்கு வரும்ல. ஈஸ்ட்ல போய் ஆடினாங்க ஈடன் கார்டன்ஸ், அப்புறம் சவுத் சேப்பாக்கு, இப்போ வெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்த 3 மேட்சுமே வெஸ்ட்ல தான். ஐ திங்க் ராஜ்கோட் அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் சாக்கியம். அவுட்ஸ்டாண்டிங்னா எப்படின்னா நீங்க வந்து ரஞ்சி டிராஃபி மேட்சே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ரவீந்திர ஜடேஜா 300 அடிச்சிருக்காரு அந்த கிரவுண்ட்ல. ஆமா ஆமா. சத்தேஸ்வர் புஜாரா வந்துட்டு 200 சும்மா டீக்கு முன்னாடி ஒரு 200 அடிச்சுட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் கண்டிஷன்ஸ். அதனால டால் ஸ்கோரிங் தான் மினிமம் ஒரு 180 நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கண்டிஷன்ஸ்ல. அண்ட் இங்கிலாந்து பேட்டர்ஸ் நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு பவுன்ஸ் ட்ரூ பவுன்ஸ் ஆகி பேட்டுக்கு வழுக்கிட்டு வர ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ டெஃபினெட்லி ஒரு 180 190 நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கேமை பொறுத்தவரையும். அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ் அபிஷேக் சர்மா ஆகட்டும், சஞ்சு சாம்சன் ஆகட்டும், இந்த மாதிரி பேட்டர்ஸ், சூரியகுமார் யாதவ் ஒரு ஃபார்முக்கு திருப்பி வரத்துக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா லாஸ்டா அவர் வந்து ராஜ்கோட்ல ஆடும்போது ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி இதெல்லாம் ஒரு பேட்டரா டெஃபினெட்லி ஒரு நல்ல சைன்ஸ். I think yes, if you are a batter and கொஞ்சம் சூரியகுமார் யாதவ் மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்னா ஐ திங்க் இட் இஸ் a great டைம் டு ஒரு மாதிரி ஃபார்ம் உள்ள திரும்ப வரத்துக்கு. ஏன்னா சூரியகுமார் யாதவ் நல்லா தொடங்கினாரு கேபி, 3 பவுண்டரி சட்டுன்னு அடிச்சாரு. பட் ஒன்ஸ் அகெயின் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கைண்ட் ஆஃப் அவரை வந்து அவுட் ஆக வச்சுது. பட் இந்த ஒரு கிரவுண்டு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒன்ஸ் அகெயின் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கோம், இட் இஸ் ஒன்லி இங்கிலாந்து பேட்டர்ஸ் வர்சஸ் இந்தியன் ஸ்பின்னர்ஸ். பட் இந்தியன் பேட்டிங் நம்ம வந்து கொஞ்சம் பேசலாம். நான் ஏன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா அந்த சேப்பாக் மேட்ச்ல ஒரு மாதிரி அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேரும் ஒரு மாதிரி சார்ட் அவுட் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அபிஷேக் சர்மாவுக்கு நல்லா ஃபுல்லரா மேல மார்க் போட்டாரு. சொன்ன மாதிரி எனி ரைட் ஆர்ம் பவுலர் ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு உள்ள கொண்டு வந்தாலே ஒரு கஷ்டமான ஒரு பந்து, எஸ்பெஷலி ஏர்லி ஆன். அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு வந்து அந்த ஒரு ரூமே தரல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு மாதிரி டக்கிங் லைன், அந்த ஒரு மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப் லைன் அவர் நகர்ந்தாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லாட்டி வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணுமா? நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற வேர்ல்ட் கிரிக்கெட்ல நீங்க வந்துட்டு ஒருத்தரோட டெக்னிக்கல் ஃபிளாஸ் ஆகட்டும், ஒரு டாக்டிக்கல் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு பேட்டர்ன் ஆஃப் வே ஒரு மாதிரி அவுட் ஆகிட்டு இருக்காங்களா அப்படின்றதுலாம் நிறைய வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நிறைய வந்துட்டு வீடியோஸ் பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த விதத்துல ஐ திங்க் சில விஷயங்கள் சில கண்டிஷன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சஞ்சு சாம்சன் நீங்க டக் பண்ற விஷயம் வந்துட்டு சேப்பாக்ல ஹோல்ட் ஆகிறதுனால அது கொஞ்சம் அடிக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடிக்க முடியாதுன்னு நான் சொல்ல முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே ரியாக்ட் பண்ணி அப்படியே அந்த ஒரு பவுண்டரி வராது சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல. பட் ராஜ்கோட் மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க பாலுக்கு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு பவுண்டரி உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த மார்க் வித் ஸ்பீடு, அந்த பால் நவுறது, அது வந்து எந்த கண்டிஷன்ஸ் எந்த விக்கெட் டசன்ட் மேட்டர். யார்ல நவுத்துறீங்க அப்படின்றது ஸ்பீடு எந்த கண்டிஷன்ஸ்ன்றது மேட்டரே கிடையாது. தட் டெஃபினெட்லி வில் ஒர்க் அவுட் அகெயின்ஸ்ட் அபிஷேக் சர்மா. பட் அதுவுமே நான் சொல்ற மாதிரி ட்ரை விக்கெட் இருந்துச்சு அப்படின்னா 1 or 2 overs தான். அந்த 1 or 2 overs அபிஷேக் சர்மா தாண்டிட்டாரு அப்படின்னா அவரோட ஃப்ளோ டெஃபினெட்லி திருப்பி கிடைச்சிடும். எனக்கு ஒரே ஒரு வரி மட்டும்தான் சூரியகுமார் யாதவ் தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நீங்க பேட்டிங் செட்டப்ல நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலி த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் ஆட பார்ப்பாரு. அவரை சுத்தி மீதி எல்லாருமே அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுற அந்த ஒரு இது இருந்தது. பட் இப்போ சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு ரோல் பண்ணணும். அந்த ஒரு இப்போ திலக் வர்மா பண்ணாருங்க, அந்த ரோல் பண்ணணுமா, இல்லாட்டி அவர் பழைய அந்த ஒரு அக்ரெசிவ் அந்த ரோல் பண்ணணுமா, அந்த இன் பிட்வீன்ல கொஞ்சம் லாக் ஆயிருக்காரோ அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல். பட் இந்த பேட்டிங் லைனை பார்க்கும்போது யாருமே அந்த மாதிரி ரோல் பண்ற மாதிரி தெரியல கேவி. எல்லாருமே ஒரு நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடமோட தான் ஆடுறாங்க. எவ்ரி தேர்ட் பால் அட்லீஸ்ட் நீங்க வந்து பவுண்டரி அடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு
மைண்ட் செட்டில் தான் எல்லா பேட்டர்ஸும் ஆடுறாங்க. பட் நீங்கள் அது நல்ல ஃபார்மில் இருக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகும். பட் நல்ல ஃபார்மில் இல்லாத போது கேபி யூ ஆர் த பெஸ்ட் பர்சன். ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் மேக்கர், எப்படி அவர் வந்து வாட் ஷுட் ஹி டூ? ஒரு கிளீஷே வேர்ட் தான் சொல்லுவாங்க, டைம் எடுத்து விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற T20 கிரிக்கெட் ஆகட்டும், பிளேயர்ஸோட மைண்ட் செட் ஆகட்டும், அக்ரெசிவாக இருக்குது தான் பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் அக்ரெசிவாக இருந்து தான் அந்த மொமெண்டம் கொண்டு வர முடியும் அப்படின்றத ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. விச் ஐ ஃபீல் இட்ஸ் அ பெஸ்ட் திங் டு டூ. அட்டாக் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி அட்டாக்கிங் தான் பாப்பர் சூரியகுமார். அது நோயிங் ஹிம். ஐ திங்க் மேட்ச் வின் பண்ற வரைக்கும் எல்லாமே ஓகே கேபி. ஏன்னா இந்த வருஷம் ராதர் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆன பின் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தோன்னா ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே வின் பண்ணும் போது ஒரு கேப்டனோட ஃபார்ம் மேலே அந்த அளவுக்கு கேள்விகள் வராது. பட் saying that, I think it is also important to have ஒரு கேப்டன் வந்து ஃபார்மில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஐ ஃபீல் இட் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் தான். ஏன்னா நான் அந்த மேட்ச் லைவ்ல பார்க்கும்போது செம்மையான ஒரு பொசிஷன்ஸில் இருந்தார். சொல்கிற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினார்னா ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல். பட் சேஞ்சஸ் கேபி, எனி சேஞ்சஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா இங்கிலாந்து சைடில் ஆர் இந்தியா சைடில்? ஏன்னா ஷமி ஒன்ஸ் அகெயின், ஆக்சுவலி ஷமி நாங்கள் வந்து மேட்ச்சில் பார்க்கும்போது வார்ம் அப்பில் வந்து ஃபுல் கும்ல போட்டிருந்தாரு கேபி, ஃபுல் கும்ல அந்த ப்ராக்டிஸ் அந்த சைட் விக்கெட்ஸில் ஃபுல் கும்ல. ஸோ ஃபிட்னஸ் மேலே அவருக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் எனி கன்சர்ன்ஸ் ஆர் தேர். ஏன் ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எனக்கு வருது. நான் கூட இனிஷியலாக நினச்சேன் ப்ராபப்ளி ஸ்லோவாக வந்து ப்ராபப்ளி அவர் ஃபுல்லி ஃபிட் இல்லையோ, இல்லாட்டி ஸ்லோவாக அவங்க வந்து பில்டப் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஐ திங்க் இட் இஸ் அபவுட் டைம். ஷமி மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீங்கள் வந்து எனி வெதர் இட் இஸ் வின்னிங் காம்பினேஷனாக இருக்கணும், எந்த டீம் வின் ஆதோ லூஸ் ஆதோ, ஹி ஹேஸ் டு பி இன் த 11ல. அப்சல்யூட்லி. ஐ திங்க் நீங்கள் ஒரு 6 months முன்னாடி ஷமியோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 22% ஃபேட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கம்மி பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 14-15% ஃபேட்ல பர்சன்டேஜ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபிட்டா தெரியுறாரு. ஐ திங்க் இட்ஸ் a great sign. ஏன்னா ஷமி மாதிரி ஒரு பவுலர் வந்துட்டு ஏஜ் இஸ் நாட் இன் his side to be honest. அவரால் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்துட்டு அதே எஃபர்ட்ல இன்ஜுரி இல்லாம, ஏன்னா அஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டி இன்ஜுரி வந்துருச்சு, எஸ்பெஷலி உங்களோட முட்டிலெல்லாம் இன்ஜுரி வந்துருச்சுன்னா திருப்பி ஏதாவது ஒரு நிகழ் வந்துனே இருக்கும். முட்டிலேயே வராது, திருப்பி ஹாம்ஸ்ட்ரிங்ல ஏதாவது ஒன்று ஸ்டிஃப் ஆகும், க்ளூட்ஸ்ல ஸ்டிஃப் ஆகும், ஹிப்ளெக்ஸர் ஏதாவது பெயின் வரும். ஸோ அந்த மாதிரி திருப்பி உங்களுக்கு பெயின் வந்துனே இருக்கும். ஸோ அதனால ஐ திங்க் சாம்பியன்ஸ் ட்ராஃபிஸ் ஜஸ்பிரீத் பும்ரா 100% ஃபிட்டாக திருப்பி வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு கன்சர்ன் இருக்கிறதுனால ஷமியை எனக்கு தெரிஞ்சு அப்படியே அந்த வாங்க டஸ்டிங் மோட இருங்க, அந்த ஒரு மோல்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அவர் என்னதான் நம்ம வந்து ஒரு டொமஸ்டிக்ல சையத் முஷ்டாக் அலி இவ்வளோ ஓவர்ஸ் இவ்வளோ மேட்சஸ் ஆடினாலும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அந்த ஒரு ரிதம், அந்த ஒரு ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடுறது வந்து இட்ஸ் ஸ்டில் ஒரு டாஸ்க் தான், ஒரு சேலஞ்ச் தான். நாட் டவுட்டிங் ஷமி ஸ்கில் செட். பட் பார்ப்போம் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன இந்த ஒரு பார்ட் விக்கெட்ல ஆட வைப்பாங்களா. எனக்கு என்னமோ ஆட வைப்பாங்கன்னு தோணுது. ஃபைன், கிரேட். ஐ திங்க் இப்போதைக்கு இந்தியன் டீம் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. டெஃபினெட்லி கன்சர்ன்ஸ் இருக்கு, பட் இந்தியன் டீம் வந்து ஐ திங்க் கரெக்ட், தே ஆர் வின்னிங் த மொமெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஹோல் மேட்ச் நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம், ஓகேயா, பட் ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் லாஸ்ட் ஓவர் 19 runs டு வின் அப்படிங்கும் போது ஐ திங்க் நீங்கள் அந்த மொமெண்ட்டை தோற்று விட்டீங்கன்னா அவ்வளோதான், மேட்ச் ஓவர். அது மாதிரி இங்கிலாந்து வந்து அந்த மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரு கொடுத்த அந்த ஒரு 19 runs ஓவர், மார்க்வுட் கொடுத்த அந்த 15 runs ஓவர், இதெல்லாம் வந்து அவங்க கேப்சர் பண்ணாதனால தான் இந்தியா வந்து தே ஆர் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் தான் சொல்லணும். பட் ஃபைனல் செக்மெண்ட் ஃபேஸ் ஆஃப் கேபி வர்சஸ் யோமி ஃபேஸ் ஆஃப்ல நீ இந்த வாட்டி ஏதாவது ஒரு மேட்ச் அப் சொல்லு கேபி பாப்போம். சஞ்சு, நான் சொல்றேன் சஞ்சு வர்சஸ் ஜோப்ரா, உன்னோட ஃபேவரட் சஞ்சு வர்சஸ் ஜோப்ரா 2 வாட்டி எடுத்துட்டாரு கேபி. என்ன கேபி சஞ்சு மைண்ட்ல என்ன ஓடுது இப்போ?
அகைன் நான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். வந்து சஞ்சு சாம்சன் டேக் ஆன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஏன்னா இது பேட்டிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பேட்டிங் கண்டிஷன்ஸ் நம்ம ஹைதராபாத் சிமிலரா இருக்கும். ஹைதராபாத்ல ஒரு 100 அடிச்சார்ல சஞ்சு, சிமிலர் அதே கண்டிஷன்ஸ் தான் நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர்ல யார் போட்டாலுமே அடிப்பாருங்க. ஓகே ஓகே. நான் சஞ்சு. நான் நான் என்ன சொல்றேன்னா, ஜானு கொஞ்சம் பனி இருக்கும், கொஞ்சம் வின்டரி டைம், நியூ பால் கொஞ்சம் ஆடும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்ல ஓடுது. பட் ஓகே ஃபைன், இன்ட்ரெஸ்டிங். மக்களே நீங்க சொல்லுங்க, இந்த பேட்டில் யார் வின் பண்ண போறா அப்படின்ட்டு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் ஒரு நல்ல ஒரு மேட்ச் நான் உனக்கு தரேன். ஆதில் ரஷீத் செமையா போட்டாரு, வெறும் 14 ரன்ஸ் தான் கொடுத்தாரு சேப்பாக்ல, அகேன்ஸ்ட் இன்ஃபார்ம் திலக் வர்மா. ஹவு டு யூ see this battle? ஐ திங்க் திலக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடினாருங்க. ஏன்னா பிகர் பவுண்டரிஸ், ஆதில் ரஷீத் தான் ஒரே ரெக்கக்னேஷனரு. அவரை வந்து டேக் ஆன் தேவையில்லாம பண்ண வேணாம் அப்படின்னு ஸ்மார்ட்டா விளையாடினாரு. திங்க் ராஜ்கோட்ல மேபி இன்னொரு மற்ற பேட்டர்ஸ்லாம் அந்த ஃப்ளோல இருந்தாங்க. ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஒருத்தர், இந்த சஞ்சு மாதிரி ஒருத்தர் நல்ல ஃப்ளோல இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி திலக் வர்மா டேக் ஆன் தான் பண்ணுவாரு. ஆனா Okay. ஆதில் ரஷீதும் சூப்பரா போட்டாருங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாரு. I think I think I- முடிஞ்ச முடிஞ்சா அடிச்சுக்கோன்னு 2-3 பால் போட்டாரு லெக் ஸ்பின். திடீர்னு 70 கிலோமீட்டர்ஸ்லாம் நல்லா ஆத்துன்னு ஆத்துனாரு. அந்த அளவுக்கு மெதுவா போட்டாரு. திலகரம் நோ நோ நான் Alex. மாட்டேன். ஓகே, லாஸ்டா ஒரு மேட்ச் அப். ஒன்ஸ் அகைன் வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் ஹாரி ப்ரூக். ப்ரூக் வந்து போய் அந்த 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 லென்த்தை பார்த்து ஆடுறாரு தவிர பாலை பார்த்து ஆட மாட்டேங்கிறாரு. பேட் கேப் ஒரு பெரிய ரோடே விடலாம் அந்த ஒரு கேப்ல. பாவம் ஹாரி ப்ரூக். டு பி ஆனஸ்ட் ரொம்ப பாவமா தெரியுறாரு. ஏன்னா வருண் சக்கரவர்த்திய பிக் பண்றதே கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் வந்து லெக் ஸ்பின் போடுற மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுவாரு. அப்படி ஃபினிஷ் பண்ணுவாரு. ஆனா பால் உள்ள வரும். அவர் மீடியம் பேசரா இருந்திருக்காருல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் மீடியம் பேசர் தான். நம்ம பொசிஷனுக்குலாம் வந்து போலிங் போடுவாரு. ஸோ மீடியம் பேஸ்ல ஃபட்டுன்னு உள்ள அடிக்குதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து வேற வழியே இல்லை. அவர் வந்து ஹாரி ப்ரூக் வந்து க்ளூலெஸ்ஸா தெரியுறாரு. அவர் அவுட் ஆயிட்டு போகும்போது அவரோட மூஞ்சிலே தெரியுது, என்னடா அது நான் பால் வெளியே தானே போட்டா, என்னடா பட்டுன்னு உள்ள வந்துடுச்சு, அந்த மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருக்கிறாரு அவரு. பட் இது சொல்லு கேபி, ஒரு கார்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பால் இறங்கி வந்து அடிச்சாரு. அந்த மாதிரி வருணை வந்து ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆட முடியுமா, இல்லாட்டி ரைட் பேக் டீப் இன்சைட் த கிரீஸ் போகணுமா? எப்படி அவரை டேக்கிள் பண்றது பெட்டர்? அவரை வந்துட்டு நீங்க, நான் போன வீடியோலயே நான் சொன்னேன், அவரை வந்துட்டு நீங்க ரொம்ப மசில் பண்ணும் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அது பார்த்தீங்கன்னா அவுட் அடிக்கிறீங்க. வந்துட்டு அவரை வந்துட்டு ஸ்மார்ட்டா நீங்க வந்துட்டு ஒரு ஒரு இன் கட்டர் போடுற ஒரு போலர், ரைட் ஆர்ம்ல இன் கட்டர் போடுற போலரை நீங்க எப்படி ஆடுவீங்க? ஒரு ஃபாஸ்ட் போலர், ஒரு ஜென்டில் மீடியம் பேசர் போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபைனல் உள்ள இருந்தா உள்ள வந்து தூக்கி வைக்கணும்ல. அவரை அந்த மாதிரி தான் அணுகணும். நீங்க வந்துட்டு அந்த கார்ஸ் அடிச்ச 6 கூட நீங்க பாத்தீங்கன்னா வருண் வந்துட்டு உள்ள போடக்கூடாது, வெளியே காமிக்கணும் அப்படின்ற போட்ட பால் தான் வந்துட்டு அவர் 6 அடிக்க முடியும். அந்த எப்பவுமே அவர் அந்த வெளியே போடுற பால் மட்டும் நல்லா மேல போடுவாரு. நீங்க உள்ள போடுற பால் வந்துட்டு நல்ல பேக் ஆஃப் லென்த்ல இடித்து போடுவாரு. பட் ஆனா நீங்க அதே அவர் வெளியே போடுற பால் பாத்தீங்கன்னா மேல போடுவாரு. இப்போ நீங்க உள்ள வர பால் தான் டேஞ்சரு, ஸ்டம்புக்கு அடிக்கும். வெளியே போற பால் டேஞ்சரே கிடையாது. உள்ள வர பால நீங்க ஆடிட்டீங்க அப்படின்னா வெளியே போற பால் வில் பிகம் வெரி ஈஸி. எந்த ஒரு பேட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேம் பிளே வச்சிருக்காங்களோ, ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு பி சக்சஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திலக் வர்மா அப்படின்ட்டு. அதோட இந்த ஒரு ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூவை முடிச்சுக்கலாம் கேபி. தேங்க்யூ ஸோ மச். இல்ல ஃபைன் ப்ரெடிக்ஷன் இந்த ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன் யாரு? ஹை ஸ்கோரிங் மேட்ச். ரெண்டு டீமுமே பட்டாசு கொளுத்து போறாங்க. பட்டாசு ரொம்ப தூரம் யார் எது வெடிக்குதோ அவங்க. ஓ அப்படி சொல்றேன். எனக்கு இந்த மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கும் அதுதான் தோணுது. அப்பதான் சீரியஸ் கொஞ்சம், ஆமா சீரியஸ் அலைவா இருக்கும். மக்களே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாரு வின் பண்ணணும், ஆர் ராதர் யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இங்கிலாந்து வின் பண்ணிட்டோங்க, ஒரு மேட்ச் வின் பண்ணா நல்லா இருக்கும். சீரியஸ் வந்து அட்லீஸ்ட் அலைவா இருக்கும். இல்லாட்டி வந்து கப்பு எடுத்து கொடுத்துருவாங்க, இப்பவே கொடுத்துருவாங்க. பட் அந்த விதத்துல ஐ திங்க் தேங்க்யூ ஃபார் யோர் டைம் கேபி. மக்களே
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க ஸோ தட் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, I'll see you guys in the review of the next video. Until then, this is KB and Yomi signing off the field. See you guys. Bye bye.